200 பவுன் இனோவா கார் ஷோவிகா திருமணத்துக்கு வனிதா போட்ட கண்டிஷன். நடிகை வனிதா விஜயகுமார் தன்னுடைய மகள் ஜோவிகாவுடைய திருமணம் குறித்து ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. தற்போது இணையத்துல பேசுபொருளா அதுவும் ஆகியிருக்கு. ஜோவிகா சினிமாவில் அறிமுகமாகி இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய திருமணம் குறித்து வனிதா பேசினது பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. தன் மகளை விமர்சனம் செய்யும் நெட்டிசன்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நகைச்சுவையா அவங்க சொன்ன கருத்துக்கள் இப்ப இணையத்துல பரவலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு இனோவா கார் 200 பவுன் நகை கிடைச்சா தன் மகள் ஜோவிகாவுக்கு திருமணம் செஞ்சு வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வனிதா விஜயகுமார்னு நமக்கு சொன்னாலே ஞாபகம் வருது திரைப்படங்கள், பிக் பாஸ், குக்கு வித் கோமாளி மாதிரியான பிரபலமான நிகழ்ச்சிகள். இளம் வயதுல தளபதி விஜயோட சந்திரலேகா படத்துல நடிச்ச இவங்க அதுக்கப்புறம் மாணிக்கம்ன்ற படத்துல நடிச்சிருக்காங்க. பெரிய நடிகர் குடும்பத்துல பிறந்தும் இவங்களுக்கு சினிமால பெரிய அளவு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. வனிதா அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய பர்சனல் சர்ச்சைகளை கடந்து தான் நம்ம பேசணும். ஏன்னா முதல்ல சீரியல்ல நடிகர் ஆகாஷ காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்ரீஹரி, ஜோவிகான்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சொத்து பிரச்சனை, குடும்பத்தோட ஏற்பட்ட மனக்கசப்பு மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இப்போ விஜயகுமார் குடும்பத்தோட இவங்களுக்கு பெரிய அளவுல தொடர்பே இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பா தொழிலதிபர் ஆனந்த வனிதா திருமணம் செஞ்சுக்கிட்டது. இந்த தம்பதிக்கு ஜெயனிதா அப்படின்ற மகள் இருக்காங்க. ஆனா இந்த திருமணமும் நீடிக்கல. மகன் ஸ்ரீஹரி தாத்தாவோட இருக்க வனிதா தன்னுடைய மகள்களான ஜோவிகா, ஜெயனிதாவோட இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்துல பெரிதா எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்காம இருந்த வனிதாவுக்கு குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி ஒரு சூப்பர் ரீஎன்ட்ரியை கொடுத்தது. அந்த சீசன்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ரசிகர்களுக்கு நெருக்கமானவங்க அதுக்கப்புறமா பல ரியாலிட்டி ஷோல நடுவராகவும், பிக் பாஸ் மாதிரியான நிறைய திரைப்படங்களையும் நடிச்சு பிஸியாவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. இதே சமயத்துல அவங்களுடைய மகள் ஜோவிகா சினிமா துறைக்கு நுழைஞ்சு இயக்குனர் பார்த்திபனோட உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காங்க. இப்போ தன்னுடைய தாய் வனிதா இயக்கி இருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காங்க. மகளுடைய இந்த வளர்ச்சி வனிதாவுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிச்சிருக்கு. வனிதா பொதுவெளியில பேசும்போதெல்லாம் பலர் உங்களோட மகள் ஜோவிகாவுடைய எதிர்காலம் குறித்து கருத்து என்னன்னு கேட்க, உங்கள் வாழ்க்கை மாதிரி அவங்க வாழ்க்கை ஆகிடக்கூடாதுன்னு அவளை இப்படி விட்டு விடாதீங்கன்னும் பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு சேனலுக்கு அளிச்சிருக்கக்கூடிய பேட்டியில வனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கமெண்ட் குறித்து மிகவும் ஜாலியா பேசியிருக்காங்க. என் மகள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் பெரிய நன்றி நான் சொல்லணும். என் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. என்னோட பொண்ணை திருமணம் செஞ்சுக்க கூடிய நபர் 200 பவுன் நகையும் இனோவா காரும் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க சாதாரணமா நகைச்சுவையா சொன்னாலும் இந்த கருத்தை சிலர் சமூக வலைதளங்களை சீரியஸா எடுத்துட்டு விவாதிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த விமர்சனங்களுக்கு ஜாலியா தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்ணியமா பதிவிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.